வெல்கம் டு கிஷோர் அகாடமி. இன்றைக்கி இந்த வீடியோவில் 6th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் டேம் 1 எக்ஸாம்பிள் 1.16 என்ன அப்படிங்கிறத என்ன செய்ய போகிறோம் பார்க்க போகிறோம். ஃபைண்ட் த எஸ்டிமேட்டட் வேல்யூ ஆஃப் 5598 இஸ் டிவைடட் பை 689. ஸோ எஸ்டிமேட்டட் வேல்யூ கேட்டாங்கன்னா எப்படி பண்ணணும் அப்படின்னா, இப்போ இங்கே ஆக்சுவல் வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க, எஸ்டிமேட்டட் வேல்யூவும் கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம எஸ்டிமேட்டட் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறம் ஆக்சுவல் வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா, கொடுத்துருக்கிற இந்த ரெண்டு நம்பரையும் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஸோ தட் மீன்ஸ் 5598ஐயும் 689ஐயும் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். நியரஸ்ட் 100க்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஏன்னா இங்கே 3 டிஜிட் இருக்கிற நம்பர் தான் இருக்குது. ஸோ ரெண்டையுமே 100க்கு தான் என்ன செய்யணும், ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்பர் என்ன, 5598. ஸோ 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும்னா என்ன செய்யணும், 100ல் எத்தனை ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுங்க. ஸோ 5598 லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுங்க. 100ல் எத்தனை ஜீரோ இருக்குது, 2 ஜீரோ இருக்குது. அப்போ லாஸ்ட் 2 டிஜிட்ஸ் எடுக்கணும். ஸோ இது என்னோட மெத்தட், இது என்னோட லாஜிக். ஸோ ஏதாவது ஒன்றை ஃபாலோ பண்ணுங்கள். இப்போ இதில் இந்த ரெண்டாவது டிஜிட்டில் என்ன வேல்யூ இருக்குதுன்னு பாருங்கள், 9 இருக்குது. ஸோ 9 வந்து 5ஐ விட அதிகம். ஸோ 5 அல்லது 5ஐ விட அதிகமாக இருந்துச்சுன்னா என்ன செய்வோம், அதுக்கு முந்தின டிஜிட் கூட 1 ஆட் பண்ணுவோம். அப்போது 5 6 ஆயிரும். அடுத்த 2 டிஜிட்டும் என்னவாயிரும், 00ன்னு ஆயிரும். அப்போ 5598 ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன கிடைக்கும், 5600. அதே மாதிரி ரெண்டாவது நம்பர் பார்ப்போம், 689. இதையும் 100க்கு ரவுண்ட் ஆஃப் பண்ணணும். அப்போ லாஸ்ட்டு 2 டிஜிட்ஸ் தான் பார்க்கணும். ரெண்டாவது டிஜிட்டில் என்ன வேல்யூ இருக்குது, 8, விச் இஸ் ஆல்சோ 5ஐ விட அதிகம். அப்போ என்ன செய்யணும், முந்தின நம்பர் கூட 1 ஆட் பண்ணணும், 7. மற்ற 2 டிஜிட்டில் என்ன போடணும், 0 தான் போடணும். ஸோ 689ஐ ரவுண்ட் ஆஃப் பண்ணால் என்ன கிடைக்கும், 700. இப்போது 5600 700ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ 7th டேபிள் சொன்னால் போதும். 1 7 is 7, 2 7s are 14. அப்படியே சொல்லிட்டு போனீங்கன்னா 8 7s are 56. 56 போட்டு அடுத்து 2 0 சேர்த்துக்கோங்க. ஸோ 5600லேருந்து 5600 சப்ட்ராக்ட் பண்ணால் என்ன கிடைக்கும், 0. இப்போ கோஷன்ட் வந்து என்னது, 8. இதுதான் எஸ்டிமேட்டட் வேல்யூ என்னங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஆக்சுவல் வேல்யூவும் என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ ஒரிஜினல் வேல்யூ 2 வேல்யூவே எழுதிட்டு 5598 உள்ள எழுதுங்க, 689 வெளில எழுதுங்க. இங்கே கோஷன்ட் என்ன கிடச்சிச்சோ அந்த கோஷன்ட் அப்படியே மேலே எழுதிடுங்க. எழுதி ஸோ அப்போது இந்த 2 வேல்யூவே மல்டிப்ளை பண்ணணும். மல்டிப்ளை பண்ணி இங்கே இந்த இடத்துல எழுதி சப்ட்ராக்ட் பண்ணிட்டீங்கன்னா போதும். ஆக்சுவல் வேல்யூவும் என்னங்கிறது என்ன செஞ்சிடும், கிடச்சிரும். ஆக்சுவலாக இந்த 2 வேல்யூவும் சேமாக இருக்கும். தேங்க்யூ.